வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்க. இந்த வாரம் நிறைய விஷயம் நடந்துருச்சு. சில நம்மளுக்கு சாதகமா இருக்கு, சில நம்மளுக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுல வந்துட்டு சிலதை பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே, குரானை மிதித்த மாணவன் ஃப்ரிடா சாங்கோட யாரு? அந்த ஆஃப் குக்ட் இஸ்லாம்காரன் அவனா? ஓகே, அந்த பையன் வந்துட்டு விக்னேஸ்வரன், 21 வயசு தான். இன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குவாந்தா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆனா இது வந்துட்டு ஃப்ரிடாஸ் ஓங்கோட கனெக்ஷன். ஃப்ரூடாஸ் அவங்க வந்துட்டு நேற்று உண்மையை உடைச்சாரு. அந்த பையன் வந்துட்டு ஏப்ரல் 2025 அவரிடம் தன் மதம் மாறினார். அவன் ரொம்ப நல்ல பையன், அமைதியானவன் அப்படின்னு இவர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. மத மாற்றம் தெரிஞ்ச உங்களுக்கு ஒழுக்கத்தையும் மற்ற மதத்தையும் மதிக்க சொல்லி தரவில்லையா? மதம் மாறிய ஒரே வருடத்தில் ஒரு புனித நூலை மிதிக்கும் அளவுக்கு அவன் துணிந்திருக்கிறான். அது யாருடைய தவறு? அவனை மதம் மாற்றி விட்டு கைகழி விட்டுனீங்களா? இல்ல நீங்க இஸ்லாம் பத்தி நீங்க சொல்லிக் கொடுக்கலையா? அதோடைய மகத்துவத்தை பத்தி நீங்க சொல்லிக் கொடுக்கலையா? இல்ல நம்ம கோட்டா இவ்வளவு பேரை நம்ம மாத்தணும் அப்படின்னு உங்க கோட்டா நடந்துருச்சு அப்படின்னு கை கழுவிட்டு விட்டுட்டீங்களா? ஓகே, அடுத்த இஷ்யூ பார்ப்போம். காரா சிவன் டெம்பிளும் புக்கின் பர்தாஜாம் டெம்பிளும். ஓகே, புக்கின் பர்தாஜாம் வந்துட்டு அருகே உள்ள இந்து ஆலயம், அதாவது சட்டவிரோதம் என்று கூறி சனிக்கிழமை ஒரு போராட்டம், வர சனிக்கிழமை வந்துட்டு ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. ஆனால் எம்பி ஸ்டீவன் சிம் அந்த போராட்டத்தை ரத்து செய்யும்படி எச்சரித்துள்ளார். சீரனுங்க போடுறாரானுங்க நம்மளுக்காக. கரா சிவன் ஆலயம் மற்றும் புக்கின் மர்தஜாம் போன்ற பழைய இடங்களை இடிக்க சதி நடக்கிறது. அது தெரியுமா? 2026 நாம் இன்னும் லீகல் டைட்டில் இல்லாமல் இருப்பது நமது பலவீனம். அரசு கொடுக்கும் 20 மில்லியன் ரிங்கிட் நிதி எங்கே கேட்கிறாங்க. என்ன கூட கேட்டிருக்காங்க. என்னங்க அவ்வளவு கோயிலுக்குன்னு, நம்ம கோயிலுக்குன்னு இவ்வளவு காசு கொடுத்தாங்களா? அந்த காசெல்லாம் எங்கன்னு கேட்கறாங்க. ஓகே, அந்த நிதி எங்க? வெறும் 3 மில்லியன் தான் வந்துள்ளது. மீதி பணம் எங்கே? அரசாங்கத்திடம் கேளுங்க. எங்க? எத்தனை கோயிலுக்கு கொடுத்தாங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு அன்வாரினா 10 ஆண்டு திட்டம் தோல்வி. இது வந்துட்டு ஒரு பெரிய, இன்னைக்கு ஒரு பெரிய நியூஸ் நிக்குது. இன்னைக்கு மார்ச் 3, 2026 நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதமர் 10 ஆண்டுகளுக்கும் மேல் பதவி இருக்கக்கூடாது என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்டம் நிறைவேற்றவில்லை. 10 வருஷம் கேட்கிறாங்க. இங்க இன்னும் 5 வருஷம் கூட முடியல, உன்னோட வண்டவளம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுல நீ 10 வருஷம் கேட்கறியா? வெறும் 2 வாக்குகள் குறைவாக இருந்ததால் அந்த திட்டம் தோல்வி அடைந்தது. இதன் பொருள் என்ன? அரசாங்கத்துக்குள் ஒரு ஒற்றுமை இல்லை. அன்வார் இன்னும் பலவீனமாக இருக்கிறார். அரசியலில் அவர்கள் அடித்துக் கொள்வார்கள், ஆனால் பாதிக்கப்படுவது யாரு? நம்ம மாதிரி மைனாரிட்டிஸ் ஆளுங்க, சிறுபான்மையினர் தான் இதுல எல்லாமே வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கு. ஆனா அந்த சிறுபான்மையினர் நம்ம தான், அந்த மைனாரிட்டிஸ் நம்ம தான் ஒத்துமையா இருக்கணும். எதுல கவனம் செலுத்தணும்? கேங்ஸ்டரிசம் இல்ல, தண்ணி இல்ல. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு காணொலி பாத்துங்க. ஃபியூனரல் பார்லர்ல இப்ப தமிழர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க செய்ய. ஒருத்தர் சொன்னார், அது நினைக்கிறேன் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க அந்த காணொலிய. ஏன்னு கேட்டா உண்மையிலே இங்க அசிங்கங்க. அது திருந்த மாட்டானுங்க சில தமிழ்னுங்க. நான் சொல்றேன், தண்ணி, சூதாட்டம், சண்டை. என்னுடைய மாஜி கணவரும் அங்கதான் நான் செஞ்சேன், ஷாலாம்ல ஃபியூனரல் பார்லர்ல. நான் எங்களுக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லை, ஒரே கால் தான். 2-3 இடத்துல கேட்டோம், எல்லாமே ஃபுல்லா இருந்தனால இது வந்துட்டு கிடைச்சிச்சு, நாங்க போய் செஞ்சோம். ஆனா இப்ப ரொம்ப இதா இருக்குதுங்க. 1 வருஷத்துக்கு முன்னே நல்லதாங்க இருந்துச்சு. இப்ப பாருங்க, அங்க சண்டை, அடிதடி, தண்ணி, சூதாட்டம், கூத்து. எப்படிங்க ஒரு ஃபியூனரல்லாம் எப்படிங்க இருக்கணும்? ஏங்க திருந்த மாட்டேன்றாங்க? ஏங்க சில ஜென்மங்கள்னாலேயே நம்ம மனம், நம்ம தமிழரோட மான மரியாதையும் போறது பத்தாம இந்த மாதிரி ஒரு சில வீடு கொடுக்க முடியாதுன்றாங்க. இப்ப ஃபியூனரல் தங்கறதுக்கும் வீடு இல்ல, இப்ப போறதுக்கு கூட நம்மளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு அசிங்கம் தெரியுங்களா? நம்ம வந்துட்டு பிள்ளைங்களை வந்துட்டு கல்வியில கவனம் செலுத்த சொல்லுங்க. நம்ம நாட்டில் இவங்க தான் முதுகெலும்பு. ஓகேவா? முதுகெலும்பு நம்ம தான், மைனாரிட்டி தான் முதுகெலும்பு. முதுகெலும்பு உடைந்தால் நாடு தாங்காது. அதனால நம்ம ஒத்துமையா இருப்போம். இந்த கூடி கேங்ஸ்டரிசம் இதெல்லாம் விட்டாலே நம்மளுடைய இனத்துக்கு வந்துட்டு மரியாதை வருங்க. வந்துட்டு ரோகோல் பண்றாங்க, ரசுவா அது இதுன்னு சொல்றோம். நம்ம என்னங்க செய்யறோம்? எந்த மிரட்டலுக்கும் எந்த இதுக்கும் பயப்படாதீங்க. ஓகேவா? நம்ம ஒத்துமையா இருந்தாலே எல்லாமே ஓகேவா இருக்கும். ஓகே, பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மத்த மதத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க. மத்த மதத்தை எப்படி மரியாதை கொடுக்குறோன்னு சொல்லுங்க. அவங்க நம்மள அசிங்கப்படுத்தினா, நம்மளும் அவங்க அசிங்கப்படுத்தினா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லை. சரியா?
நான் வந்துட்டு எவ்வளவோ வீடியோ போட்டுட்டு எவ்வளவோ என்ன ஏசுனானுங்க, எவ்வளவோ கேர்ஸ் பண்ணானுங்க. அப்படி ஏசுனானுங்க, கழுவி கழுவி என்ன ஊத்துறாங்க. நான் இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? நம்ம வந்துட்டு ஒத்துமையா இருக்கணுங்க. இனிமேலாவது திருந்துங்க. சில ஜென்மங்க இருக்குதுங்களா, திருந்த சொல்லுங்க. சிலர்னால நம்ம தமிழ் சமுதாயத்துக்கே அசிங்கமா இருக்குதுங்க. ஓகே. Like, share, comment, subscribe.